வேலூரில் தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருந்த பணமா என்ற கோணத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடும் நம்முடைய துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம் பொன்னுசாமி, நீங்கள் சுதர்சன பத்மநாபனிடம் பேசலாம். நிச்சயமாக. அதற்கு முன்னால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவலையும் நான் சொல்ல விரும்புகிறேன் தேவா. அதாவது சிமெண்ட் குடோன் என்பது பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமானது என்று வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அவர் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர் என்ற தகவலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தற்பொழுது மத்திய படை பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மிகப்பெரிய கேள்வி, இந்த பணம் எந்த வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது, யாருடைய கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது, எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டது என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடும் விதமாக இந்த விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 இயந்திரங்களை கொண்டு ரொக்கத்தை எண்ணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணம் யாருடையது என்பதை இன்னும் இறுதியாக, யாருடைய கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை இன்னும் இறுதிப்படுத்தவில்லை என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். சுதர்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுதர்சன், நீங்க அந்த பணப்பட்டுவாடா குறித்தும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது குறித்தும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறீர்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பணப்பட்டுவாடா என்பது இருக்கிறது. மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தலின் போது இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் பறக்கும் படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தேர்தல் பறக்கும் படைக்கு ஒரு இடத்திற்குள் சென்று ஆய்வு நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் வரும் வரை காத்திருந்து அதற்கு பிறகுதான் ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கும் அமைப்பு இன்னும் பலப்படுத்த வேண்டும் என கருதுகிறீர்களா? இதுக்கு சட்ட இப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு சொல்றது சரிதான். ஏன்னா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒரு வரமுறை இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு. அவங்க அந்த 3 மாசம் 4 மாசம் சமயத்தான் அவங்களுக்கு ஃபுல் பவர்ஸ் இருக்கு. மற்றபடி மத்திய சர்க்காரோ இல்ல பிராந்திய அரசாங்கங்களோ அவங்க தான் ஃபுல்லா அரசியல் இயந்திரம் ஃபுல்லா அவங்க தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடியே பணத்தெல்லாம் மூவ் பண்ணிடுவாங்க. இவங்க 3 மாசம் இவங்க எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு போய் எடுப்பாங்க. இது இந்தியாவில் 543 இடத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த பல மாநிலங்கள் எலெக்ஷன் நடக்குது, அப்புறம் பஞ்சாயத்து லெவல் எலெக்ஷன், எல்லா லெவலும் எலெக்ஷன் நடக்க போகுது. இவங்களால போய் பல லட்சக்கணக்கான இடங்களை போய் தோண்டி பார்க்க முடியாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள் ஒரு ஜனநாயக முறையில மக்களோட ஒரு நலனுக்காக அவங்க ஒரு உள்கட்சி ஜனநாயகத்தோட இயங்கினாங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஓரளவு நம்மளால கம்மி பண்ண முடியும். ஏன்னா மக்கள் மாறணும். நம்ம ஜனநாயகம் நம்மளுக்காக நம்மளே ஆள்றது, நம்மளே ரிட்டர்னுக்கு கொண்டு நமக்காக நம்ம செய்வதுங்கிறது தான் ஜனநாயகம். அது மக்களுக்கு புரியலன்னு அவங்க நான் 2 மாதிரி பாக்குறேன். ஒண்ணு, பணத்துக்காக ஆசைப்படுறாங்க. 2வது ஜனநாயகம் மேல இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு. 2வது சொல்லதான் ரொம்ப அபாயகரமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்புறம் பிரயோஜனமே கிடையாது. அதுதான் ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். சட்டம் போடுறவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஸ்ட்ராங்கா ஆகணும்னு விட மாட்டேங்கிறாங்க. 20 வருஷமா 15 வருஷமா முன்னாள் தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் பல பேர் பல நாள் அமைச்சிருக்காங்க, பல ரிப்போர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஆனா அது மேல நடவடிக்கை எடுக்காம அந்த 543 அந்த எம்பியும் உட்காந்துருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுத்து அதே மாதிரி சட்டமன்றத்துல இவங்களும் நடவடிக்கை எடுத்து சட்டத்திட்டங்கள் போட்டு கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் இதை கம்மி பண்ண முடியும், குறைக்க முடியும். ஆனா அவங்க அவங்களே செய்யும் போது அவங்க எப்படி செய்வாங்க? கவர்னன்ஸ் நிர்வாகத்தை பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. எப்படியா ஜெயிக்கணும், ஏதோ பண்ணணும், அவ்வளவுதான் போயிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம அமெரிக்கா மாதிரி ஆகணும், இல்ல சிங்கப்பூர் மாதிரி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா அங்க போயிட்டு வராங்க. இவங்க அங்க இருக்கிற மாதிரியான எந்த திட்டங்களும் ஏதோ ஒழுங்கா கொண்டு வரது கிடையாது. அங்க தப்பு செஞ்சா உடனே தண்டனை, வெளியே போயிடணும். இதுக்கு அனுமதி கொடுக்கணும். இறுதியில கரெக்ட், நீங்க சொல்றதுதான் சரியான ஒரு விஷயம். ஆட்சியில் இருக்கிறவங்க இதுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க, தேர்தல் ஆணையம் இன்னும் சுயமாக செயல்பட, தன்னிச்சையான ஒரு அமைப்பாக செயல்பட இன்னும் பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அதற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த பணம் எடுத்துட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு இன்று காலையில வேலூர்ல சிமெண்ட் குடோனிலிருந்து எடுக்கப்பட்ட பணம் வங்கியிலிருந்து அப்படியே எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இன்னும் வங்கியிலிருந்து சீல் கூட பிரிக்கப்படாம இருக்கு. அப்ப வங்கி அதிகாரிகளுக்கு தெரியாதா? கட்டுப்பாடுகள், விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. 10 லட்சத்திற்கு மேல பணம் எடுக்கப்பட்டால் உடனடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு சொல்லணும் அப்படிங்கிறது விதி. ஏன் வங்கி அதிகாரிகள் அதை சொல்லல? அதே மாதிரி பறக்கும் படை அதிகாரிகள் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணம் எடுத்து வரப்பட்டால் பிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. அவங்க ஏன் இதை தவறிட்டாங்க? இந்த 2 கேள்வி இருக்கு இல்லையா? வங்கி அதிகாரிகள் ஒரு தவறு, பறக்கும் படையினர் தவறு விட்டது ஒரு மிகப்பெரிய தவறு அல்லவா?
இதை எப்படி சரி செய்ய வேண்டும்? இன்னும் நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தணுமா? உளவுத்துறை அப்படிங்கிறது இன்னும் சேர்ந்துருமான்னு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம பேசின மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப அரசு வங்கி அதிகாரிகளோ மற்ற அதிகாரிகளோ பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் ஒண்டிதான் எலெக்ஷன் கமிஷன் கீழே இருக்காங்க. இந்த அதுக்கப்புறம் மீதி 4 வருஷத்துக்கு 9 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், அதே மாதிரி பிராந்திய அரசாங்கம் இவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சுதந்திரமா செயல்பட்டாலும் சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து நல்லா சுதந்திரம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. ஆனால் இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 10 நாள் இருக்கும்போது அதை பத்தி யோசிக்கணும். நம்ம 4 வருஷம் 10 மாசம் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அப்போ நம்ம இப்ப எப்படி வந்து நிலைமை மாறும் யோசிச்சு பாருங்க. இப்பதான் இந்த கேள்வி இப்ப கேட்கலாம். ஆர்கே நகர் எலெக்ஷன் இருந்துச்சு, 89 கோடி ரூபாய் அதை பிடிச்சாங்க. அப்புறம் 2-3 தான் தள்ளி போட்டாங்க, கேஸ்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. 2-3 இடைத்தேர்தல் தள்ளி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா வந்து அப்ப அப்படியே விட்டுட்டோம். இப்ப திருப்பி 10 நாள் எலெக்ஷன் வரும்போது இதை பத்தி பேசணும். ஸோ ஏன்னா அதனால வந்து இது மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம மாறணும், அரசாங்கங்கள் மாறணும், சட்டம் போடுறவங்க அவங்க வந்து யோசிச்சு ஒரு நீண்ட கால ஒரு அந்த ஒரு பார்வை இருக்கும். அது கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் பண்றாங்க இது. அதுதான் பிரச்சனையே. இப்ப மக்கள் வந்து இவங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. மற்ற ஊர்ல எல்லாம் இப்ப யூபி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அராஜகம் நடக்குது. ஆனா இந்த மாதிரி வந்து மக்களை வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களே லஞ்சம் வாங்க வச்சு ஜெயிக்கிற மாதிரியான நிலைமை அங்க இல்லை. அங்க அடிதடி இருக்கு, வெட்டு குத்து இதெல்லாம் நடக்குது. இப்ப மிரட்டுறாங்க, மாதிரி சாராயம் கொடுக்காங்க, பிரியாணியை கொடுக்காங்க, அது கொடுக்காங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனாலும் இந்த மாதிரி வீட்டுக்கு போய் பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்றதுலாம் அங்க நடக்கிறது இல்லை. பேங்க்ல போடுறது, பேடிஎம்ல போடுறது, அப்புறம் உங்களுக்கு வந்து செல்போன் வந்து டாப் அப் பண்ணு, இந்த கூட்டெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க, போய் தேர்தல் ஆணையத்தை கேட்டு பாருங்க. நான் ஒரு 5-6 தேர்தல் ஆணையத்தை கேட்டு பாருங்க. அவங்க நம்ம தமிழ்நாடுனாலே பயப்படுறாங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சார் உங்காங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து இன்னைக்கு பிரச்சனை. நம்மளை திருடனா பார்த்து திருடா விட்டா திருட்ட வைக்க முடியாதுன்னு ஒரு எம்ஜிஆர் படம் பாட்டு இருக்கு. நம்ம மாறினாதான், நம்ம மக்கள் மாறினாதான் மாற்ற முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வழி வந்துருவாங்க. பணம் தேவையில்லைன்னு வச்சுங்க. மக்கள் வந்து பணத்தை பற்றி ஓட்டு போடல, அவங்களோட ஜனநாயக நிர்வாகத்தை பார்த்து இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, ரோடு போட்டுருக்காங்களா, தண்ணி கொடுத்துருக்காங்களா, சாக்கடை ஒழுங்கா இருக்கா, ஸ்கூல் ஒழுங்கா இருக்கா இப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். கேரளால இது இல்லையே, ஏன் இங்கே இருக்கு? அதுதான் பிரச்சனை. நிச்சயமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த தேர்தல் விதிமுறை, தேர்தல் விதிகளை மீறுபவர்கள் மீது வழக்கு என்பது தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கை மீறுபவர்கள் மீது தண்டனைக்குள்ளாகிறார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. நீங்க இது சம்பந்தமா தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரீங்க. இந்த முடிவுகள் இருக்குல்ல, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுது, எத்தனை பேர் தண்டிக்கப்படுகிறார்கள், தவறு நடந்ததை எத்தனை விசாரணை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் போலீசாரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இதுல ஒரு இரவுல எல்லாத்தையுமே மாத்திர முடியாது. ஆனா இந்த இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க பிரச்சனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்கள் தவறு செய்தல் மீது நடவடிக்கை எடுக்கிறார்களா, இறுதி வரைக்கும் நீதிமன்றத்துல போய் அவர்கள் தவறு செய்ததை உறுதிப்படுத்துறாங்களா, அவர்கள் தண்டனை பெற்று தர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சொல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கேஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க, ஃபைல் ஆகுது கேஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேர்தலுக்குன்னு தனியா ஒரு கோர்ட்டை போட்டாங்க, ஸ்பெஷல் கோர்ட் ஒண்ணு போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள எல்லா கேஸையும் முடிச்சிடணும்னு சுப்ரீம் கோர்ட் கூட சொன்னாங்க சமீபத்துல. இவங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இன்னும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து பாதி கோர்ட்லயே பாத்தீங்கன்னா பாதி ஜட்ஜு கிடையாது, இந்த கோர்ட்ல ஜட்ஜு கிடையாது. நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் வருத்தப்பட்டிருக்காங்க தலைமை நீதிபதி, என்னங்க பண்றது இவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்றாரு அவரு. ஸோ அதனால இவங்க சுப்ரீம் கோர்ட்டையும் ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டாங்க, நீதிமன்றங்களையும் ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டாங்க அரசியல்வாதிகள். அதனால நீங்க தனியா ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை போட்டு 1 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 2019 தேர்தலை வந்து 2020 மே மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் நீங்க முடிக்கணும்னு போட்டு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியா போயிடும். ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. நாங்க ப்ரெஷர் கொடுத்து தான் இருக்கோம் எங்க இயக்கத்துல. அது வந்து ஆனா அது இன்னும் சரியா நடக்கல. சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அது ஒரு கேள்வி இருக்கு தொடர்ந்து. இது போன்ற விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. ஆர்கே நகர் தேர்தல் நடந்த விஷயங்கள் நாடே அறியும். அங்கு எது மாதிரியான ஒரு சோதனை என்பது நடத்தப்பட்டது, அமைச்சர் வீட்டில் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது, முக்கியமாக பணப்பட்டுவாடா சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாம் சிக்கினா என்று எல்லாம் சொல்லப்பட்டது, தேர்தல் ஒத்தி போடப்பட்டது, எல்லாம் நீங்க அறிவீர்கள். இது ஒண்ணுதான் தீர்வா? தேர்தல் ஒத்தி வைக்கிறது மட்டும்தான் தீர்வா? வேற எதுவுமே செய்ய முடியாதா? இப்போ பணம் கட்டுக்கட்டா சிக்கி இருக்கு, உடனே தேர்தல் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சிலர்கள் சமூக வலைதளங்களுக்கு கருத்துறாங்க, மக்களும் சரி அரசியல் பிரமுகரும் சரி கருத்துறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
நம்ம திருப்பி இப்ப நீதிமன்றம் அணுகிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் சமயத்துல நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே விட்டுறாங்க. பல வருஷங்கள் போகுது வழக்கு, அதனால ஒன்றும் தீர்வு இல்லை, மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தை பற்றியான ஒரு நம்பிக்கை வந்து போகுது அப்படின்னு நாங்கள் திருப்பி நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருந்தோம். அதனால சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு இந்த மாதிரி முடிச்சிடணும், சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இன்னும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தொடர்பாக எந்த அளவுக்கு வந்து மேல் நடவடிக்கை எடுத்துக்கலாம் இன்னும் தெரியல. அதனால திருப்பி நாங்கள் நீதிமன்றத்தை அணுகப்பதான் ஒரு யோசிப்புல இருக்கோம். அணுகி அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தனியார் ஸ்பெஷல் கோர்ட்டே போட்டுருங்க எலெக்ஷனுக்காக. அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் எல்லா இந்தியாவில் எல்லா பக்கமும் நடந்துட்டே தான் இருக்கு. அதனால வந்து இந்த ஹைகோர்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்னொரு ஸ்பெஷல் போட்டு சீக்கிரமாக இந்த நிலுவையில் இருக்கும் இந்த வழக்குகள்லாம் சீக்கிரமாக நம்ம தீர்ப்பு சொல்லணுங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பல இயக்கங்கள் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நீதிமன்றத்தை கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. பக்கம் மிக முக்கியமான விஷயம், சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு நெருக்கமாக ஒரு வேலை இருக்கும் பட்சத்தில் அந்த வேட்பாளர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேட்பாளருடைய வெற்றி கேள்விக்குள்ளாக்கப்படுதா அல்லது வேட்பாளருடைய தண்டனை கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அம்சங்கள்லாம் ஏன் இன்னும் தேர்தல் ஆணையம் ஆராயாம இருக்கு? இல்ல சார், தேர்தல் ஆணையம் வந்துங்க அவங்களுக்கு வந்து தேர்தலை ஒழுங்கா நம்ம ஊர்ல 130 கோடி மக்களுக்கு ஒரு தேர்தல் நடத்தணும்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் உலகத்திலே கிடையாது. ஆனால் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்துக்குமே தீர்வு கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து நம்ம வந்து அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு அங்கம் தான், அவ்வளவுதான். நீதிமன்றம் இருக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காங்க, மத்திய அரசாங்கம், இந்த அரசாங்கம், லா மினிஸ்ட்ரி, 1000 மினிஸ்ட்ரி இருக்கு. இவங்க யாருமே வேலை செய்யாம நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் திருப்பி சொல்ற மாதிரி 5 வருஷம் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி வந்து அதை பத்தி நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது இந்த தீர்வுலாம் வரது வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து 5 வருஷம் பிளான் பண்ணி இந்த அடுத்த தேர்தலில் இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணாதான், எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் பண்ண முடியும். ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து அவங்க மேல உட்காந்துருக்காங்க, அவங்க தான் சட்டம் போடுறாங்க, அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இது பட்டுவாடை பண்றது இதை வச்சு பண்ணி தான் அவங்க ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா எந்த கட்சியுமே உள்கட்சி ஜனநாயகம் கிடையாது. அப்படி வந்து உள்கட்சி ஜனநாயகம் இருந்ததுன்னா இந்த பணம் பட்டுவாடை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் பிரச்சனை. உள்கட்சி ஜனநாயகம் வந்து யாரு உண்மையிலே திறமையான ஆளு எந்த கட்சியில இருக்கவங்களும் மேல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பண்ண வேண்டிய கோல்மால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இது எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பெரிய கட்சியும் எடுத்துங்க, சின்ன கட்சி எடுத்துங்க, இது வந்து ஜாதி கட்சி இல்ல வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, இது ஒரு ஆளே 50 வருஷம் 60 வருஷம் இருக்காங்க, இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஜனநாயகமும் இல்ல, அவங்க கட்சியில ஜனநாயகம் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் எலெக்ஷன்ஸ், பஞ்சாயத்து எலெக்ஷனும் பாத்தீங்கன்னா அர்பன் பாடிஸ் எலெக்ஷனும் 2-3 வருஷமா நடக்கல. அது வந்து அரசியல் சாசனத்துக்கு வந்து முரண்பட்ட ஒரு விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா ஜிஜிமும் பேசாம உட்காந்துருக்காங்க, அரசாங்கமும் பேசாம உட்காந்துருக்காங்க, எல்லாரும் பேசாம உட்காந்துருக்காங்க. அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கும். அதனால அவங்களை சொல்றதான் தலையாட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து அணுகினாலும் இதுக்கு வந்து ஒரு தூர பார்வை வேணும், அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசன பார்வை வேணும். எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் இது பண்ண முடியும். நம்ம யாரும் சேர்ந்து கரெக்டா 10 நாள் முன்னாடி சத்தம் போடுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விட்டுரும். இதுதான் பிரச்சனை சார். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க தேர்தல் ஆணையம் அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் நடத்தக்கூடிய ஆணையம், அதுதானே நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. நீங்க அதுல நடக்கிற பிரச்சனையிலும் நீங்க சொல்றீங்க மாதிரி தேர்தல் நடக்கிற 3 மாசத்துக்கு முன்னாடி தானே வருது. சொல்லுங்க. அதோட பவர்ஸே 3 மாசம் 2 மாசம் முன்னாடி தான் வராங்க. இவங்க முன்னாடியே எல்லாம் பண்ணிடுறாங்களே. ஓ, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா அவர் தேர்தல் ஆணையத்திற்கு இன்னும் முழுமையான அதிகாரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும், அந்த 3 மாதங்கிறது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறீங்க. ஒரு நிர்வாகம் சரியா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே வராது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அவங்க வேலையை செஞ்சா போதும். இவங்க எல்லாம் வேலை செய்யாததுனாலதான் வந்து இந்த 3 மாசம் நம்ம தேர்தல் ஆணையத்தை எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அது வந்து சரியானது இல்லைன்றதா என்னோட கருத்து. சென்னையின் ஒரு இடத்திலும் வேலூரிலும் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பணம் தொடர்பாகவும் வாக்குக்கு பணம் அளிப்பதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த பணம் கைப்பற்றப்பட்டதன் பின்னணி என்ற 2 விவரங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் நம்முடைய துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமியும், ஜனநாயக ரீதியாக மேற்கொள்ளப்படக்கூடிய தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள், தேர்தல் ஆணையம் சந்திக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக பல்வேறு விவரங்களை நம்முடைய ஜனநாயக சீர்திருத்த சங்கத்துடைய முக்கிய நிர்வாகி சுதர்சன பத்மநாபன் அவர்கள் வழங்கினார்கள். உங்களுடைய 2 தகவல்களுக்கும் மிக்க நன்றி.